எல்லா சித்தர் மகான்களும் பின்பற்றின ஒரே வழி இந்த வாசியோக முறை தான்யா. வாசியோக முறை மூலியமா தான் எல்லா சித்தர் மகான்களும் மேல்நிலை அடைஞ்சிருக்காங்க. இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசியோகம் பண்ணா தான் நீங்க இறைவனை நோக்கி பயணிக்க முடியும். வாசியோகம் தான் மிக 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 உண்மையானது. மிக 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 இறைவனை அடையக்கூடிய வழியும் வாசியோக முறை தான். வேற எந்த வழியிலயும் நீங்க இறைவனை அடையவே முடியாது ஐயா. நீங்க ஒரு கோயில் கட்டிட்டு உட்கார்ந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்க ஒரு மடம் கட்டிட்டு உட்கார்ந்தாலும் சரி, எத பண்ணாலும் நீங்க மேல்நிலை அடைய முடியாது ஐயா. உங்களுக்குள்ள ஓடக்கூடிய அந்த மூச்சு காத்துக்கு நீங்க வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடைஞ்சா மட்டும் தான் நீங்க இறைவனை நோக்கி பயணிக்க முடியும் ஐயா. இதுதான் உண்மையான விஷயம் ஐயா. ஏன்னா வாசி தான் ஆதி மூலமான கடவுள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில நம்ம நின்னுட்டு இருக்கோம். ஆனா இந்த பூமி ஒரு காற்றின் மூலியமா தான் நிக்குது. அதே மாரி இந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியனும் ஒரு காற்றுல தான் மிதந்துட்டு இருக்கு. அதே மாரி இந்த பூமியை வந்தடையக்கூடிய எல்லா நவக்கிரக காந்தாலைகளும், அந்த நவக்கிரகங்களும் காத்துல தான் மிதந்துட்டு இருக்கு. அதனால காற்று தான் ஆதி மூலமான கடவுள். அப்போ அந்த காற்று நம்ம உயிருக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம உயிருக்குள்ள மட்டுமா ஓடுது? எறும்போட உயிருக்குள்ளேயும் ஓடுது. ஒரு தவளையோட உயிருக்குள்ளேயும் ஓடுது. எல்லாத்துக்குள்ளேயும் ஓடுது. ஆனா மனிதனுக்கு மட்டும் தான் அந்த உள்ளுக்குள்ள ஓடுற அந்த காத்து தான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த 6ஆம் அறிவை மனிதனுக்கு மட்டும் தான் இறைவன் குடுத்திருக்கான். அதனால அந்த இறைவன் குடுத்த அந்த அறிவை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடைஞ்சா மட்டும் தான் நம்ம இறைவனை நோக்கி பயணிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குள்ள ஓடக்கூடிய மூச்சு காத்து தான் அவனுடைய கடவுள். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் கடவுள் அவனுக்குள்ள ஓடுற மூச்சு காத்து தான் கடவுள். வேற எங்கேயுமே கிடையாது. பக்கத்துல இருக்க கோவில்ல கடவுள் கிடையாது. உனக்குள்ள ஓடுற மூச்சு காத்து தான் கடவுள். அதனால அந்த மூச்சு காத்த வணங்குறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மூச்சு காத்த மேல்நிலை அடைய வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய யோகம் தான் இந்த வாசி யோகம். இது 2த்தையுமே நீங்க செஞ்சா மட்டும் தான் நீங்க உங்களுடைய இறைவன வணங்கவும் முடியும். உங்க இறைவன் மூலியமா நீங்க சிரசுக்குள்ள ஒடுங்கி உங்க இறைவனின் பாதத்தை நோக்கி நீங்க பயணிக்கவும் முடியும் ஐயா. இது அகத்தியர் வாசியோகம் சேனல் ஐயா. வாசியோகம் சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளும் நீங்க கேட்டுக்கலாம் ஐயா.